பிரைஸ் தி லார்ட், வெரி குட் மார்னிங். இந்த வீடியோ மூலமா இவங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த மாதம் முழுவதும் சங்கீதம் 91 இருந்து ஒரு சில வசனங்களை தியானித்து கொண்டிருக்கிறோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வளருடைய நிலையில் தங்கியிருக்கிறான். அப்படி தங்கியிருக்கிற நபர்களுக்கு உண்டா இருக்கிற ஆசீர்வாதங்கள், அவனுக்கு இருக்க பாதுகாப்பை பற்றி சொல்லுகிற அருமையான சங்கீதம். இந்த நாளிலும் கூட 2 வசனங்கள் தியானிக்க போகிறோம். சங்கீதம் 91 5, 6. இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பா என்று சொல்லியிருக்க. You won't need to worry about dangers at night. இரவில் உண்டாகும் பயங்கரம், the terror of night. சில பேருக்கு இரவை குறித்தே ஒரு பயம் இருக்கும். இரவில் உண்டாகும் பயம் 2வது டைப்னாலும், சில பேருக்கு நைட்டை குறிச்சே சில பயம் இருக்கும். நைட்னாலே பெரிய ஆபத்து. ஏன்னா இந்த சங்கீதத்தை எழுதும்போது சொல்றாங்க, இந்த வில்டர்னஸ்ல இருக்கிற ஆபத்தை பத்தி நிறைய எழுதுனதா வேத ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க. வில்டர்னஸ்ல இருக்கிற, வனாந்தரத்துல இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே இந்த இருள். இருள்ல இது நடந்துருமோ, ஏதாவது நைட்டு நமக்கு தெரியாம ஏதாவது ஒரு அட்டாக் வந்துருமோ, நைட் ஏதாவது எனிமீஸ் அட்டாக் பண்ணிடுவாங்களோ. ஏன்னா இப்ப ஆடுகளை மேய்க்கிற சில மேய்ப்பரெல்லாம் ஆட்டை ஏன் பாதுகாப்பாங்கன்னா, நைட்ல சில நேரம் அந்த வேர்ல்ட்ஸ், அந்த ஓநாய்களுடைய சில மோசமான விஷயங்கள்லாம் இந்த ஆடுகளை பாதிச்சிருமோ அப்படின்ற பயம் எல்லாருக்கும். அப்ப இருள இருக்கிறதே ஒரு பயம், இருள நடக்கிற சம்பவங்கள் ஒரு பயத்தை ஏற்படுகிறது. இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது? இரவில் உண்டாகும் பயங்கரம், the terror of the night, அதுக்கு ஆண்டவர் நம்மை விலக்கி பாதுகாக்கிறார். அப்புறம் பகலில் பறக்கும் அம்பு, என்ன சடன் ஆக்சிடென்ட். பகல்ல பறக்காமனா திடீர்னு சடனா ஒரு ஆரோ நம்மளை வந்து அட்டாக் பண்ண எப்படி இருக்கும் பாத்திருக்கீங்கன்னா? நீங்க சில மூவிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். எனிமீஸ் போயிட்டு எனிமீஸ் வந்து திடீர்னு சடனா ஒரு அம்பு இருந்தா யாருக்குமே தெரியவே தெரியாது. முன்னாடி வந்து சண்டை போறானா பிரச்சனை இல்லை, எங்கேயோ இருந்து ஒரு அம்பு வந்து டக்குன்னு பாஞ்சா எப்படி இருக்கும்? ஆண்டவர் சொல்றாரு, இப்படி எங்கேயோ இருந்து வர்ற அம்பு, திடீர்னு சடனா ஏற்படுற சில விபத்துகள், சடனா ஏற்படுற பினான்சியல் கிரைசிஸ், சடனா உண்டாகிற சில விஷயங்கள், அதுக்கும் ஆண்டவர் நம்மளை விலக்கி பாதுகாக்கிறார். அது கூட நம்ம பயப்பட தேவையில்லை. அதுக்கடுத்து சொல்லப்பட்டிருக்கிற இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், அங்க இருக்கிற சில டிசீஸ், இரவு நேரங்களில் நமக்கு ஏற்படுற பல ஆபத்துகளுக்கு ஆண்டவர் விலக்கி பாதுகாக்கிறார். அதுக்கடுத்து மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படா இருப்பார். டிசாஸ்டர் அட் நூன், நிறைய இடங்கள் அப்படி ரொம்ப சொல்லப்படுறது. டிஸ்ட்ராக்ஷன், ரொம்ப திடீர்னு ஏற்படுற பாழாக்கும் சில விஷயங்கள், இது எதுக்கும் இது அணுகாதன்னு கூட ஆண்டவர் சொல்லல. இந்த 4 விஷயங்கள் பாருங்களேன். 4 விஷயங்கள் ஆண்டவர் சொல்லும் போது, இரவில் உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்கும் அம்பு, இருளில் நடமாடும் கொள்ளையும், மதியானத்தில் பாழாக்கும் சங்காரம் உனக்கு அணுகாதுன்னு கூட ஆண்டவர் சொல்ற. இதுக்கு நீ பயப்படாது இருப்பா ஆண்டவர் வாக்குறுத்தம் கொடுக்குற. அணுகாது இருக்குன்னா ஆண்டவர் பார்த்துப்பாரு அர்த்தம். பயப்படாது இருப்பான்னா நம்மளோட மைண்டையே ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்றாரு. நீ கிறிஸ்துவுக்குள்ள இருந்துட்டேன்னா, நீ அவருடைய மறைவுல இருக்கன்னா, நீ அவருடைய பாதுகாப்புல இருக்கன்னா, உன்னோட மைண்ட் செட் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, நீ எதுக்குமே பயப்பட மாட்ட. நீ நைட்டுக்கும் பயப்பட மாட்ட, பகலுக்கும் பயப்பட மாட்ட, எந்த விதமான மோசமான சூழல் வந்தாலும் நீ பயப்பட மாட்ட. அப்படி ஒரு மனப்பக்குவத்தை நான் உனக்கு தருவேன். அப்படி ஒரு மனப்பக்குவம், அப்படி ஒரு தைரியமான ஒரு மன ஆற்றலை, ஒரு ஆட்டிடியூட காட்ஸ் பிரசன்ஸ்ல, அவருடைய செட்டுகளுக்குள்ள கிறிஸ்தவர்களாகிய நாம பெற்றுக்கொள்றோம். காட்ஸ் பிரசன்ஸ்குள்ள என்ட்ரி ஆகும்போது மாறுறது என்னுடைய வாழ்க்கை மட்டுமல்ல, என்னுடைய மனதையும் மாற்றார். அடிக்கடி என்ன பெரிய பெரிய பிரசங்கிமார்கள் சொல்லுவாங்க, ஆண்டவர் பிரச்சனை வரும்பொழுது பிரச்சனையை மாத்துறாரோ இல்லையோ, பிரச்சனையை எதிர்கொள்ளும் அளவுக்கு நம்முடைய மனநிலைமையை ஆண்டவர் மாற்றுகிறார். இப்ப இருவில் நடமாடும் கொள்ளை நோய் வராதுன்னு ஆண்டவர் சொல்லல, பகல்ல அம்பு வராதுன்னு ஆண்டவர் சொல்லல, அங்க கொள்ளை நோய் வராதுன்னு சொல்லல. ஆனா இது எதுக்குமே இப்படி வந்தாலும் நீ அதுக்கு பயப்படாது இருப்பாய் ஆண்டவர் சொல்ற. இட் மே கம், நம்முடைய வாழ்க்கையில அது வரலாம். இப்படி வந்தாலும் இதற்கு நீ பயப்படாது இருப்பா என்பது ஆண்டவர் கூறுகிறார். So do not fear. எதை குறித்தும் நீங்கள் பயப்படாது இருங்கள். தேவனுடைய சட்டையின் கீழே எனக்கு சந்தோஷமா இருங்க. இந்த நாள்ல விசேஷமா எதையா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது எதை குறிச்சாவது உங்களுக்கு பயம் இருக்கும்னு நீங்க சொல்லுவீங்கன்னா, இல்ல காட்ஸ் பிரசன்ஸ்ல இருக்க உங்களுக்கு எதை குறித்தும் பயப்பட தேவையே இல்லை. அவருடைய சட்டைகளை நம்பி அவருடைய நிழலில் தங்கிடுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். Thank you. God bless you.